ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நான் பரிசுத்தரின் வார்த்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட யாத்திராகம 14வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். யுத்தம் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய யுத்தம் ஒன்று இருக்கிறது, மாம்சத்திலே யுத்தம் இருக்கிறது, உலகத்திலே யுத்தம் இருக்கிறது. ஆவிக்குரிய யுத்தம் யார் செய்தார்கள் தெரியுமா? மரியாள் செய்தார்கள். ஒரு பெண்ணானவர்கள் தான். ஆவிக்குரிய யுத்தம் வசனத்தின்படியாக தனக்கு பாடுகள் உண்டாகும் பொழுது நிச்சயிக்கப்பட்ட மாப்பிளை தன்னை கல்லால் எரிந்து கொள்ளுவானே சட்டத்தின்படியா என்று சொல்லி பயப்படாதபடிக்கு எண்ணி துணிந்து வசனத்திற்காக நின்றார்கள். ஆவிக்குரிய யுத்தத்திலே ஜெயித்தார்கள். இதோ அவர்கள் எழும்பி நின்றதனால்தான் என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், நான் தேவனுக்கு அடிமை என்று சொல்லி அவர்கள் எண்ணினதனால் மாத்திரம்தான் இதோ யோசேப்பிடம் தூதன் பேச முடிந்தது. தேவ ஜனமே, ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயத்தை அவர்கள் பெற்றார்கள். மாம்சத்திலே நம்மளுக்கு இந்த உலகத்திலே போராட்டம் உண்டு. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்து மாம்சத்தை நம்மால் எப்படி ஜெயிக்க முடியும் என்று சொல்லி நமக்கு சொல்லி கொண்டு போயிருக்கிறார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்மால் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்தினால் உண்டாகிற யுத்தம், உலகத்தினுடைய மகிமையினாலே, உலக உறவுகளினாலே, உலகத்தின் அதிகாரங்களினாலே நமக்கு வருகிற யுத்தத்தையும் இதோ கர்த்தர் சகல துரைத்தனங்களையும் இதோ உரித்து போட்டது போல இதோ அந்த அதிகாரங்களின் மீது நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எனவே தேவ ஜனமே, மாம்சத்திலே உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும், மாம்சத்திலே பிசாசு கொண்டு வருகிற போராட்டமா இருந்தாலும், உலகத்திலே மனுஷர்கள் கொண்டு வருகிற போராட்டமா இருந்தாலும், வசனத்தின்படியாக உங்களுக்கு ஒரு உபத்திரம் பாடுகளும் வரும் பொழுது இதோ கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கூட நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர் என்று விசுவாசித்து எங்களுடைய ஆண்டவரே எல்லா காரியத்தையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.